பொதுவாகவே மிதுன ராசி புதனுடைய ராசிங்க. இந்த ராசியில் புதன் மட்டும்தான் ஆட்சி பெற முடியும். அதே மாதிரி புதன் மட்டும்தான் கன்னியில் உச்சம் பெற முடியும். வேறு யாரும் எதுவும் செய்ய முடியாது. அதே மாதிரி சூரியன் எடுத்துட்டோம்னா சூரியன் சிம்ம ராசியில் மட்டும் அவர் மட்டும்தான் ஆட்சி பெற முடியும். வேறு யாரும் அங்கே உச்சமோ இதுவோ பெற முடியாது. இந்த ஆனி மாத கிரகத்துடைய அமைப்பை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்கு ஒரு சுமாரான பலன் தான் சொல்லணும். ஆனால் பாதிப்பு இருக்காது. 10 ரூபா கிடைக்க வேண்டிய இடத்துல 7 ரூபா கிடைக்கும். லாபங்கள் மிதமாக இருக்கும். கலைத்துறையில் சேர்ந்தவர்களுக்கு நல்லா இருக்கும். டிவி சீரியல் சினிமாக்களுக்கு புதுசாக ஏற்பாடு வாய்ப்பு எடுக்கிறவங்க இவங்களுக்கு நல்லாயிருக்கும். வியாபாரிகளுக்கு லாபங்கள் அபரிதமாக இருக்கும். பெரிய முயற்சிகள் காலடி வைத்து விட வேண்டாம். வரன் பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு நல்லா தான் இருக்கும். ஒன்றும் பாதிப்பு கிடையாது. அவங்கவுங்க ஜாதகத்தில் 7ஆம் இடம், ஆண்களின் ஜாதகமானால் 7ஆம் இடம், இதெல்லாம் கெட்டு போகாமல் கலத்தர ஸ்தானம் நல்லா இருந்தால் இப்போ இருக்கக்கூடிய கோட்சாரமும் நல்லாயிருக்கும். கூட்டாக தொழில் புரிபவர்களுக்கும் ஒன்றும் பாதிக்கக்கூடிய வாய்ப்பு கிடையாது. கொண்டு போயிடும், சுமாராக கொண்டு போயிடும். அதே போன்று கொடுக்கல் வாங்கல் ஈடுபட்டவர்களுக்கு நல்ல லாபம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஒரு நேரத்தில் இன்றைக்கி வர வேண்டிய காசு நாளைக்கு வரும். மற்றும் புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறவங்க ரொம்ப அகலக்கால் வச்சிட வேணாம், பார்த்து நிதானமாக செஞ்சுக்கணும். அதுக்கடுத்தது கல்வி நிலை என்று எடுத்துக்கொண்டால் வெளிநாடு படிக்க முயற்சி எடுக்கிறவங்க, இல்லை +2ல் நல்ல மார்க் எடுத்தவங்க, இவங்களுக்கு அப்ளை பண்ண கோர்ஸ் கிடைக்கும். பொதுவாகவே புதனுக்குரிய கல்வி கிரகம்ங்கிறதுனால படிப்பில் அவங்க கொஞ்சம் நல்லா தான் படிப்பாங்க. அதற்கடுத்தது இந்த ஆனி மாதத்தில் எதிர்பாராத நல்ல நன்மைகளும் கிடைக்கும். திடீர் நன்மைகள் உண்டாகும். அந்த திடீர் நன்மைகள் எதிர்பாராத விதமாக அமையும். பலருக்கு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய அமைப்பு இருக்கும். சில நேரங்களில் மட்டும் கோபங்களை தவிர்த்து விட வேண்டும். கூட்டாக தொழில் புரிவர்கள் மட்டும் விட்டு கொடுத்து போனோம்னா ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. விட்டு கொடுக்காமல் மட்டும் போயிடாதீங்க. விட்டு கொடுத்து போனால் தான் சில நேரங்களில் ஆளுமை தன்மையை பெற முடியும். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா வண்டியில் போகும்போது, போக்குவரத்து வாகனங்கள் இந்த மாதிரி அமைப்புகளில் போகும்போது நிதானமாக போய்க்கணும். ஏன்னா அந்த தன்மைகள் அந்த சூரியன் மாதிரி மிதுன ராசிக்கு தான் வருவார். அப்போ அது ஜென்ம சூரியனாக இருக்கும். அப்போ சில கோபங்கள், தாபங்கள், அதுக்கடுத்து விட்டு கொடுக்கக்கூடிய தன்மைகள், இதெல்லாம் சூரியன் உண்டு செய்ய மாட்டார், கோபத்தை உண்டு செய்வார். ஸோ இதெல்லாம் அனுசரித்து போகணும். இது எல்லாமே கோச்சார பலன் தாங்க. அவங்கவுங்க ஜாதகத்தில் தசா புத்தி அந்தரம் ஸ்தான பலம் டிகிரி கோண பார்வை நல்லா வாங்கிருந்துச்சு அப்படின்னா கோச்சாரத்தை பற்றி கவலைப்படவே வேணாம். அடித்து தூள் பறத்திட்டு போகும். அது உங்கள் ஜாதகத்தை ஒவ்வொரு தடவை செக் பண்ணிக்கோங்க. என்ன தசா புத்தி அந்தரம், அதை விட டிகிரி எத்தனை டிகிரி வாங்கியிருக்கு. ஏன்னா அதை வச்சு தான் அந்த தசையே எல்லாமே வேலை பார்க்கும். எல்லா ஸ்தான பலம் வாங்கினாலும் டிகிரி கோண பார்வை சரியில்லாமல் இருந்துச்சுன்னா அவ்வளவு சிறப்பு இருக்காது. அதனால் ஆனி மாதத்தில் மிதுன ராசி நேயர்கள் எல்லா வளங்களையும் பெற்று நன்றாக வாழும் என்று பிரார்த்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.